Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போறோம். டிஃபரண்டான ஸ்நாக் பேபி கார்ன் வச்சு பஜ்ஜி தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல பேபி கார்ன் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இத நல்லா வந்து அலசிட்டு இத வந்து ரெண்டு சைஸா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல வந்து இத நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க இதே போல வந்து எல்லா பேபி கார்ன்ஸையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். ரொம்பவே ஈஸியா and ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போ ஜிஆர்பி வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓமம் வந்து போட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து சின்ன டம்ளரில் பஜ்ஜி போண்டா மிக்ஸும் அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து நான் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போது கடாயில் வந்து நான் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, அதே போல் ரொம்ப வந்து காயாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இப்போ காஞ்சதும் நம்ம வச்சுருக்க பஜ்ஜி போண்டா மிக்ஸில் கார்னை போட்டு நம்ம இதில் போடலாம். பாருங்கள், ஒவ்வொரு பேபி கார்னையும் எடுத்து அதில் வந்து டிப் பண்ணி இதே போல் எண்ணெயில் வந்து கேர்ஃபுல்லாக போட்டுடுங்க. வேகமாக போட்டிங்கன்னா ஆயில் வந்து மேலே தெரிச்சிரும். அதே போல் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கார்ன் வந்து நல்லா வந்து வேகும். பாருங்கள் இன்னொரு சைடு வந்து திருப்பி போடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட வந்து பேபி கார்ன் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான அண்ட் ஹெல்த்தியான வந்து ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.